தேவனுடைய சத்தத்திற்கு நேராக நம்ம செவி கொடுப்போம். நிச்சயம் தேவன் நம்மை நடத்துவார். சரி, ஒரு கேள்வியோடு கூட கடந்து செல்லலாம். யாருடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர்? யாருடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார்? தேவனோடு கூட இருக்கிறவங்க. அடுத்தது சொல்லுங்க, கேட்போம். வேற ஒரு கேள்வியோடு கூட தான் நம்ம கடந்த சொல்லணும். அப்பதான் என்ன பண்ணுவீங்க? நீங்க பதில் சொல்றதுக்கு ஆயத்தப்படுவீங்க. தேவனோடு கூட இருப்பவர்கள் ஒரே ஒரு அடுத்தது உண்மையா இருக்கணும், கீழ்ப்படியணும், ஏழு சபையுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஓகே, ரைட், கர்த்தர் நல்லவர். அடுத்தது வேற யாரும் வாங்கி தந்து சொல்ல மாட்டேன்றீங்க. காரிய சித்தி உள்ளவனா இருக்கணும். ஓகே, ரைட், கர்த்தர் நல்லவர். இல்ல, யார் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார்? இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றோம், ஆதியிலே இருந்த அன்பு இப்ப என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்துல பார்க்கணும். என்ன மாதிரி பத்தியில் இருந்து யாருமே கிடையாது, அப்படியே எல்லாருக்கும் வெளிச்சம் குத்துருவேன். கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றேன், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொன்னோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண இப்படியா சொல்றேன். ஆனா 6 மாசம் கழிச்சு பார்த்தனா அதை இன்னொன்னு பார்த்து வைக்கணும். ஏமா சபைக்கு வரல? அப்ப ஆதியின் அன்பு என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாவே குறைஞ்சு போச்சு. ஆண்டவர் அன்னைக்கு தேடின போல, அன்னைக்கு நேசிச்ச போல என்னால இன்னைக்கு என்ன பண்ண முடியல. அது தப்புன்னு சொல்ல, ஆனா அதனுடைய காரியத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொள்வது நல்லதுன்னு சொல்லுவேன். ஒரு 10 என்ன பண்ணுவாங்க, இந்த டூர்லாம் போனீங்கன்னா 10 விறகு வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு 10-15 விறகு வச்சு மொத்தமா தீ கொளுத்தி விடுவாங்க. அந்த 10-15 விறகுமே மொத்தமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அனல் கொண்டு அந்த வெளிச்சம் பிரகாசமா எரியும். பாத்துக்கிறீங்களா? நீங்களும் குளிருக்கு உட்காந்து என்ன பண்ணுவீங்க, இப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்குன்னு. நம்ம போய்க்கெல்லாம் என்ன பண்ணுவோம், வீட்டுல இருக்கிற பழைய துணியெல்லாம் போட்டு அப்பதான் என்ன பண்ணுவோம், அவ்வளவு நாள் காஞ்சிருக்க மாட்டோம் குளிர். அன்னைக்கு தான் என்ன பண்ணுவோம், போயிட்டு 20 கிராம் கொளுத்தி விட்டு குளிர்காய அந்த மாதிரி. அப்போ எல்லாமே ஒன்னா இருக்கும் போது என்ன பண்ணுவோம். ஆனா அதுல இருந்து ஒரே ஒரு கட்டையை மட்டும் தனியா எடுத்து பிரிச்சு வச்சு பாருங்களேன், அது கொஞ்ச நேரத்தில் அதனுடைய தன்மையை இழந்துவிடும், வெளிச்சத்தை இழந்துவிடும், அனலை இழந்துவிடும். அந்த கட்டை கொஞ்ச நேரத்துல என்ன அடைஞ்சிருங்களா, அணிந்து போய்விடும். அது மற்றதை போல எரியாது. அப்போஸ்தலர்கள் 120 பேரும் மேல் வீட்டுல இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வல்லம் வரும்போது எல்லாரையும் தொட்டது, ஒருத்தரையும் தேவன் விடவே இல்லை. கூட மரியாதை இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? மரியாதை இருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட பிறந்தவர்கள் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் கடந்து வரும்பொழுது யாரையும் குறையவில்லை, எல்லாரையும் நிறைவா நடத்தினர். அவர்களை குறித்து பேசப்படும் பொழுது பாருங்களேன், அழைக்கப்பட்ட யாவரும் தேவனை குறித்து எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அழைப்பு பெற்ற நீங்களும் நானும் இன்னைக்கு ஆதியில கொண்ட அன்புல ஏன் ஐயா நிற்க முடியல? ஒரு முறை தோமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் தான். பேதுரு ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு, மறுபடியும் மீன் பிடிக்க போனாரு. ஆண்டவர் மறுபடியும் வந்து அவரிடத்துல பேசினாரு, அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். மறுபடியும் உணர்ந்தவர், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, எங்க ஆட்டு மந்தையை மேய்ப்பாயாக சொன்ன போது ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு ஆண்டவர் நான் மேய்க்கிற ஆண்டவரை, நான் உனக்குரிய நல்ல மேய்ப்பானா இருப்பேன் என்று சொன்னவர் மரண தருவாய் வரைக்கும் ஆண்டவரை விடவே இல்லை. சொல்றாரு, மகிமையின் ராஜா போல என்னை சிலுவையில அறைந்து விடாதீர்கள், என்னை தழுவிடாய் சிலுவையில் அறைங்கப்பா. ஏன்னா அவரிடத்துல நிக்க நான் தகுதியற்றவன். என்னிடத்துல பொண்ணு வெளியே இல்ல. ஒரு காரியம் இருக்குது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சப்பானிகளை எழுப்பத்தக்கதாக வல்லமையை பெற்றிருந்த போதிலும், அநேகருக்கு அநேக காரியங்கள் செய்த போதிலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற மகிமை விருதமா இருந்துச்சு. அவர் என்ன காட்டிலும் உயர்ந்தவர். நான் அவர் ஸ்தானத்தில் நிற்கிறதுக்கு பாத்திரன் அல்ல, என்னை தொலைவிடாத சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்ன அப்படியாப்பட்ட விசுவாசிகளும் உண்டு, அப்போஸ்தலர்களும் உண்டு. நாம் ஏனையா ஆதியிலே கொண்ட அன்பை இழந்துவிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடிக்கு தூரம் போய் விடுகின்றோம். தோமா இந்தியாவுக்கு வரதுக்கு வேற ஒருத்தருக்கு சீட்டு வந்துருச்சு. ஆனா அவர் வந்து இந்தியாவின் எல்லா வரைக்கும் வந்து போயிட்டாரு. மறுபடியும் சீட்டு போடும்போது தோமாக்கு விழுந்தது, இந்தியாவுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு. பாஷை தெரியாது, இனம் புரியாத ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம். அங்க என்ன போய் பேசுறது, யாரிடத்துல பேசுறது, எப்படி இயேசுவா குறித்து சொல்லுது, தமிழ் தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு எபிரேயன் இங்க வந்து தமிழை கற்றுக்கொண்டு அந்த தமிழிலே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும். அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம தமிழ் தெரியும், நம்ம ஆட்களுக்கு ஆண்டவர் குறித்து சொல்ல மாட்டோம். வெக்கமாக இது பிரதர். நான் வெக்கப்படாத ஒரு மனுஷன் கடந்து வந்தா உன் பயணங்கள் எப்படி நம்ம கப்பல் போக்குவரத்து இன்னைக்கு போலாம், இன்னைக்கு இல்ல
பிளைட்ல வர முடியாது, கப்பல் வழியா கடல் வழியா தான் பயணம் செஞ்சு வர முடியும். நெருக்கங்களும் நிந்தனைகளும் இருந்த போது அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், ஆண்டவரே உன் அன்பு என்னை நெருக்கி தள்ளுகிறது ஆண்டவரே, அந்த அன்பின் நிமித்தமாய் நான் கண்டிப்பா இந்திய தேசத்திற்கு கடந்து செல்வேன், என் இயேசு மாணவரை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவேன். அந்த ஆதியின் அன்பு அவர்கிட்ட மாறல. அவர் கடந்து வந்தார். இதே இந்தியாவில், இதே நம்ம வசிக்கிற பகுதியில கேரளாவுக்கு வந்தவர் கால்நடையாய் மயிலாப்பூருக்கு கடந்து வந்தார். உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொன்னார். நீங்க சைதாப்பேட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குகை ஒன்று இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் அதை பராமரிச்சு வச்சிருக்காங்க கத்தோலிக்கர்கள். இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்குது. ஆனா யாரோடலாம் போய் பார்க்கலாம். இன்னைக்கும் அந்த குகை இருக்குது. தோமா ஒளிந்திருந்து எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்ன குகை இன்னைக்கும் இருக்குது. நாங்க போனோம், நாங்க எல்லாம் சபையா போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அவர் ஜெபம் பண்ண இடம் மலை மேல இருக்கிறது. அவர் மறித்து அவரை அடக்கம் பண்ணிய இடம் சாந்தம் சர்ச்சு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எங்கேயோ இருந்து வந்த ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் கட்டப்பட்டவனாய் அநேகருக்கு தேவனை குறித்து சொன்னான். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதற்கு அந்த ஒரு தோமா தேவனுக்கு தேவைப்பட்டார். நீங்க ஆனா ஆதியின் அன்பை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டோம். அன்னைக்கு தோமாக்கு நன்மை கிடைச்சா தெரியாது. நெருக்கம் இருந்திருக்கும், நிந்தனை இருந்திருக்கும், அடுத்த வேலைக்கு ஆதாரம் இருந்திருக்காது, தங்குவதற்கு சரியான இடம். ஆனா எல்லாத்தையும் தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தரை தேடுகின்ற இருதயம் நமக்கு இல்ல. தொடர்ந்து ஒரு சில காரியங்களை தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். யோபு சொல்லுவாரு, நிர்வாணையா கடந்து வந்தப்பா, நிர்வாணையா கடந்து போக போறேன். இங்க வந்து எதையும் யாரும் எடுத்துன்னு போக முடியாது. நான் வெள்ளை ஒயிட் ஒயிட் போட்டாலும் என்ன அடக்கம் பண்ற வரைக்கும் இது மண்ணுக்கு தான் போய் சேரும். இதை நான் பின்னுக்கு எடுத்துன்னு போகவே முடியாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்து அந்த ஆத்மாவோடு கூட தான் நான் போக முடியும். நாங்க இங்க எதை சம்பாதிச்சு வச்சாலும், எதற்காக பிரயாசப்பட்டாலும், எதற்காக ஓடினாலும், எதையும் சேர்த்து வச்சாலும் அது என்னால ஒன்னத்தையும் கொண்டு போகவே முடியாது என்பதை மறந்து விடக்கூடாது. எல்லாம் தேவைதான். நான் தேவையில்லை பிரதர் அப்படின்னு நீங்க சன்னியாசியா வாழுங்கன்னா சொல்ல. ஆனா நீங்க எந்த அளவுக்கு உங்க தேவைகளை தேடுகின்றீர்களோ அதற்கு அதிகமாய் ஆண்டவரை தேடுங்கள். ஏன்னா இங்க வாழ பொறுத்து 70 பலத்தின் மிகுதியினால 80 இல்ல. நீங்க 100 வருஷம் வாழ்ந்தாலும் வாழுங்க, எனக்கு சந்தோஷம். ஆனா 1000 ஆண்டு காலம் அங்க வாழ போறோம். அதற்காக இங்க என்ன சேர்த்து வைக்கிறன்ட்டு தான் பெரிய காரியம். அதற்கு தான் சபை, அதை கற்றுக் கொடுத்துதான் ஊழியக்காரர்கள். அதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து வந்து இந்த இடத்துல அமர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இதே அழகோடு 80 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்றவங்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், வாலிபத்துல ரொம்ப அழகா இருப்பீங்க. திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தனே கொஞ்சம் அழகு குறைஞ்சிடும். அப்புறம் காலங்கள் கடந்து போனோடனே என்ன ஆயிடுவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் உங்களை அக்கான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றீங்கன்னா பியூட்டியா இருந்தாலும் நீ பாட்டி. அல்லேலூயா. அவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிற இந்த அழகு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவரை தேடு. உன் வாழ்க்கை மாறணும்னா நீ என்னைக்குமே அழகா இருக்குன்னா ஆண்டவரை மட்டும்தான் முடியும். அதனால ஆண்டவரை தேடுவதற்காக என்ன பண்ணுங்க, இன்னைக்கு உங்க அழகு உன் கண்களை மறைக்க கூடுமானால் ஆண்டவரோட ஆண்டவரை இதை காட்டில் உன்னை தேடுவது மென்மையானது. ஆண்டவரை நீங்க காரியங்கள் ஏன் பிரதர், நான் ஒரு வீட்டை கட்டலாம்னு நினைக்கிறேன், எனக்கு காரியம் வாய்க்க மாட்டேது. நான் ஒரு வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறேன், காரியம் வாய்க்க மாட்டேது. படிக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், காரியம் வாய்க்க மாட்டேது. ஏன்? ஏன்னா அன்பு ஆண்டவரோட யோசேப்பு வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் எழுதின புத்தகம் 39வது அதிகாரத்துல என்னோட கூட எடுத்து வாசிங்களா, 2-3 வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். எங்க இருக்கிறாங்க அவங்க? அடுத்த அப்படி வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோசேப்பு எகிப்தில் இருக்கிறாயா? தேவன் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல இருக்கிறான். கன்று குட்டிகளை வைத்து வணங்குகின்றவர்கள் மத்தியிலே இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல யார் கூட இருக்குது? நம்ம தான் கடவுளை தேடி போவோம். ஆனா இங்க கடவுள் என்ன பண்றாரு? ஒரு மனுஷனோடு கூட கடந்து வந்து
அவனோடு கூட வாசம் பண்ணுகின்றார். அவன் உயர்ந்தவன் அல்ல, பணக்காரன் அல்ல, மற்ற வசதிகள் உள்ளவன் அல்ல. ஒருவேளை அழைத்து வரும் பொழுது எப்படி கொண்டு வரப்பட்டான்? அடிமையாய் கொண்டு வரப்பட்ட யோசேப்போடு கூட தேவன் இருப்பதற்கான காரணம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா தெரியும், ஆதியில கொண்டு அன்பை கடைசி வரைக்கும் விட மாட்டான். ஆதியில நம்ம ஆதியில கொண்டு அன்பை என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் வசதி வரட்டும், என் பிரச்சனை மாறட்டும், போராட்டம் மட்டும் எல்லாம் மறந்தா யாரையும் மறந்துடுவோம். அவ்வளவுதான். அது உண்மையான லைஃப் இல்ல. ஆண்டவர் உங்களை சோதிச்சு பார்ப்பாரு. உங்க கணவன் உங்களை சோதிக்கிறாரா? உங்க மனைவிகள் உங்களை சோதிக்கிறாங்களா? உங்க சிநேகிதர்கள் உங்களை சோதிக்கிறாங்களா? என்ன ரொம்ப அதிகமா நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரும் சோதிப்பாரு. அல்லேலூயா. என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார்கள், ஆதியில கொண்டு அன்போடு கூட இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பாரு. அந்த இடத்துல தோமா இருந்தாரு, அதனாலதான் ஆண்டவர் தோமாவோடு கூட இருந்தார். அந்த இடத்துல யோசேப்பு இருந்தாரு, அதனாலதான் ஆண்டவர் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினாரு. கடந்த வாரத்துல யார பார்த்தோம்? யார? எலியேசர், ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தான். ஆனா கர்த்தர் என் எஜமானுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஜெபிக்கின்றான். அவன் ஜெபத்தை தேவன் கேட்டார், அவன் காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார். உங்க நிமித்தமா உங்க கூட இருக்கிறவங்க காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணணும். பக்கத்துல கை வச்சு நல்லா குளிக்க சொல்லு, நீ கர்த்தரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரோடு கூட இல்லைன்னா காரியம் வாய்க்க பண்ணக்கூடாது. நான் இவ்வளவு நாள் இருப்போம் பிரதர், என் காரியத்தை செஞ்சா கண்டிப்பா கிடையாது. தேவன் இல்லாதவனுடைய வாழ்க்கை வெறுமைதான். அல்லேலூயா. இந்த வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகின்றவர் யாரோ? சொல்ல மாட்டேன்றீங்களா? யாருதான்? சத்தமா சொல்லணும். ஏசப்பாதான் நிரப்புவாரு. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா இலங்க செய்தே வெறுமையான வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா இலங்க செய்தே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போரிடுவே. என்னையும் அவித பாத்திரமா பணிந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போரிடுவே. என்னையும் அவித பாத்திரமாய் பணிந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே கனிமன்னான என்னையுமே கண்ணோய் காத்திடுமே. மன்னாசையில் நான் மயங்கியே வாடி கிட்டே கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனே. கொஞ்சம் கவனமா கேளுங்க. மண்ணாசையில் நான் மயங்கியே. மண்ணில் இருக்கிற என்னென்ன ஆசை? இறங்கி போகும்போதே கறி வாங்கிட்டு போயிடணும். மண்ணாசை தான். வீட்டுக்கு போக சொல்ல என்ன நினைச்சுன்னு இருப்போம்? நீங்க போன உடனே இதெல்லாம் மண்ணாசை. இதுல மயங்கி எதை மறந்துடுறேன்? அந்த கொஞ்ச நேரத்துல பாருங்களேன், அந்த நினைப்பு வரும்போது உடனே சபையை மறந்துடுற, சபைக்குள்ள இருக்கிறதே மறந்துடுறேன். பக்தன் அழகா சொல்லுங்க, மண்ணாசையில் நான் மயங்கினேன் மெய்வாடி விட்டே கண் போன போக்கு பின்பற்றியே கண்டே நிலை
காணாமல் போன நாட்டை என்னை தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் காதல் சென்றோர் சாலையில் நடத்திடுமே. காணாமல் போன ஆற்ற தேடி வந்தவர் அவர் தானே. 100 ஆடுகள் இருந்த போதிலும் ஒரு ஆட்டு மேல அவருக்கு அவ்வளவா இருக்கு. நீ 100 பேர் இருக்கலாம், ஆனா அந்த ஒருத்தர் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குதுன்னு ஆண்டவர் உங்களை சோதிச்சு பார்க்க விரும்புறாரு. நீ நினைச்ச மனுஷன் எல்லாம் உன்னை விட்டு போயிட்டான். நீ நினைக்காத ஒரு தேவன் உன்னை விடவே இல்லை, இன்னைக்கும் கரத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்க தனிமையில இருக்கலாம் நினைக்கலாம், ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன், உனக்கு துணையா இருக்கிறேன். எந்த மனுஷனும் கேரண்டி கொடுக்க முடியாத ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் கூடியே தான் இருக்கிறேன். நான் சொல்ல முடியாது பாஸ்டமாகிட்ட பாஸ்டமா நான் கூடியே தான் இருப்பேன். என்னன்னு தெரியும், நான் எப்ப பறப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு பாஸ்டமா கூட்டு பாஸ்டமா பாருங்க, காரியங்கள் நிறைவேறப்பட போகின்றது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம்னு நான் சொல்லிட்டு போற காலங்கள் எனக்கு என்னன்னு நல்லா தெரியும். அதனால அவங்க கிட்ட நம்ம வந்து இந்த காலம் பூரா இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கிறேன். இருக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ற, தேவனுடைய அன்பை காண்பித்து கொடுக்குறேன். இருக்கிற நாள் வரைக்கும் நல்ல வழிகள்ல நடத்தத்தக்கதாக என்ன பண்றேன், நடத்துகின்றேன் என்று சொல்லலாமே தவிர நான் கூடயே கேரண்டியா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவோம் உங்களுடைய தான் இருப்பேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நீ போயிடுவ ஃபர்ஸ்ட். நீங்க நினைக்கிறீங்க அவர் முன்னாடி இல்ல இல்ல நீ தான் ஃபர்ஸ்ட் போயிடுவேன். அவர் இருப்பாரு, அவர் தான் சொல்லிட்டாரு நான் கூடயே தான் இருப்பேன் குடி தோன்ற வழிகன்ட்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, தேவனை அல்லாமல் மற்ற எந்த காரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, செவி கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்க்க போறோம், காண்பித்து கொடுக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வசனத்துக்கு நேரம் இவங்களை நடத்தி விட்டு அந்த மனுஷனை காண்பித்து கொடுக்குறது. ஏன்னா அவனுடைய சூழ்நிலை எப்படி இருந்த போதிலும் ஆண்டவர் அவனோடு கூட எப்படி இருந்தார், அவன் காரியத்தை எப்படி வாய்க்க பண்ணினான் என்பதை கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கத்தக்கதாக முதல்ல இந்த வசனத்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரத்தில் வாசிங்கம்மா 2-3 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் பார்க்கிறான். இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் எதை கைய வச்சாலும் என்ன பண்றாரு, ஆண்டவர் வாய்க்க செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். அதனால அவன் ஒரு காரியம் செஞ்சான், எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லு, ஏன்னா அவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவன் கொள்ளையிட மாட்டான், அவன் யாக்கோபு போல ஆடுகளுக்கு என்ன பண்ண மாட்டான், ஜெனடிக் முறையை காண்பித்து கொடுக்க மாட்டான். யோசேப்புடைய நிழலாட்டம் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கும் வேதத்துல. அல்லேலூயா. நல்ல மனவாளனா இருப்பாரு, நல்ல அரவணைத்துக் கொள்கின்ற நல்ல சகோதரனா இருப்பாரு, பொறுமையோடு கூட இருப்பாரு, எந்த இடத்துல கடிந்து கொள்ள மாட்டாரு, எந்த இடத்துல கோபம் கொள்ள மாட்டாரு. அவர் நிழலாட்டம் பாத்தீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்து விடலாம். நம்ம வேதத்தை அப்படி ருசிச்சு படிக்கிறது இல்ல, அதனால அதனுடைய சாரம் எனக்கு தெரியறது இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிச்சு பார்ப்பீங்க? நாலு டிவில ப்ரோகிராம் வச்சுன்னா ருசிச்சு பார்ப்போம். ஒரு பாட்டு கேட்டவுடனே அப்படியே பரவசமாயிடுவேன். அடுத்த பாட்டு வந்து என்ன ஆயிடுவீங்க? அல்லேலூயா. அப்படியே கேட்டு தான் கெட்டு போயிட்டீங்க. பக்கத்துல கை வச்சு சொல்லு, சினிமா பாட்டை கேட்டு தான் கேட்டுது. விசுவாசியே நினைச்சு பாரு, ஆண்டவர் அழைப்பு தெரிந்து விட்டால் மற்ற எந்த காரியமும் நமக்கு பெருசா தெரியாது. அவர் எப்படி ருசிச்சு பார்க்கணும், வேதத்துல இல்லாம வேற எங்கேயும் ருசிச்சு பார்க்க முடியாது. அப்ப கண்களை திறந்து எதை படிக்கணும்? பக்கத்துல கை எடுத்து சொல்லு, நல்லா தான் படிக்கிறீங்க. சர்ச்சில் வந்தா கூட பைபிள் இல்லாம தான் வரீங்க. உங்களை எங்க போய் நான் அச்சிக்கிறதுன்னு தெரியல. எத்தனை பேர் வேத புத்தகத்தோட கூட வந்தீங்க? எத்தனை பேர் வேத புத்தகம் இல்லாம வந்தீங்க? பரவாயில்ல, 2 கை நச்சு நான் உண்மையா சொல்றேன்ப்பா. வேணும்னா நான் வாங்கிட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் வச்சுக்கிறேன் கூடவே. அல்லேலூயா. நான் கம்பல் மூக்குத்தி இதெல்லாம் வச்சுக்கோங்கிறது அதெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். நான் எங்க போனாலும் என் பைபிள் எடுத்து தான் போவேன். எங்க போனாலும் சரி என் பைபிள் தான் போவேன். ஏன்னா எனக்கு தெரியும்
யுத்த வீரனுக்கு பட்டயம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சண்டையே பண்ண முடியாது. ஊனுக்குள்ள சாத்தா என்ன பண்றோம், சாத்திட்டு போயிடுவோம். அதனால யுத்த வீரர்களாகி நீங்க என்ன பண்ணுவாங்க, சாட்சிகளே உங்க பைபிள் தான். நான் இந்த முடிவெட்டில் கிடைக்க போறேன், ஃபுல்லா குடிச்சிட்டுக்கிறாரு. அவர் காலில இருந்து 7,000 வரைக்கும் செலவு பண்ணிட்டே இருக்கிறாராம். அவர் என்ன பார்த்து சாரி பிரதர் அப்படின்றாரு. அப்படிங்களா, சரி. அவர் பேர் என்னதுங்க? அவர் பேரை கேட்டால் ரொம்ப ஒரு கிறிஸ்துவர் பேர் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கத்தோலிக்க கிறிஸ்துவர். காலையிலே என்ன பண்றாரு, பார் மாதிரி ஆயிடுச்சு பாலாச்சன கடை. அல்லேலூயா. ஓ சாரி பிரதர், ஐ எம் சோ சாரி அப்படின்றாரு. எதுக்கு? நான் உட்காந்துருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஊழியக்காரன் பிரதர்னா. ஓ அப்படிங்களா, பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நம்மளை பார்த்தா தெரிஞ்சு நல்லா இருக்கும். நம்ம முகக்கலை ஆண்டவரை காண்பித்து கொடுக்கத்தக்கதாக இருக்கக்கூடுமானால் தான் நீ கர்த்தருக்குள்ள சரியா போறன்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்கே பார்வோன் பார்க்கிறான், சாரி போர்த்திபான் பார்க்கிறான். அவன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருப்பது அவனுக்கு நல்லா தெரியுது. நம்ம உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் பார்த்து சொல்லிட்டாங்க, உங்க கூட கர்த்தர் இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுவாங்க உங்க கூட கவலைக்குது. அப்புறம் சொல்லுங்க வேற என்னென்ன இருக்குதுன்னு வாங்க. உங்களுக்கு கஷ்டங்குது, கடன்குது, ஜோசியர்லாம் தானே பார்த்து சொல்றான். நம்மளும் அவன் தானே போய் பார்க்கிறோம். ஆனா போர்த்திபானுடைய கண்களுக்கு யோசேப்போடு கர்த்தர் இருப்பது தெரிந்தது. ஆனாலும் அவன் எதையுமே இல்லை, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணும்பா, நீ பார்த்துக்கோ. அவன் காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்ப்போம், எடுத்து வாசிப்போம். யோசுவாக்கு எழுதின நிருபம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. நிறைய யோசுவாக்கிறீங்கள, கொஞ்சம் உங்களையும் என்ன பண்ற தட்டி விடுங்க. யோசுவாக்களே எழுந்திருங்க. யோசுவா மோசேயினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவ சமூகத்தை விட்டு என்னைக்குமே போக மாட்டான். மோசே பிரேயர் பண்ணிட்டு போயிடுவாரு, நான் வீட்டுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா யோசுவா எப்படி தெரியுங்களா, தேவ சமூகத்திலே காத்திருப்பாண்டவரே, உன் பிரச்சனை கிடைக்கட்டாண்டவரே, உன் கருப்பையை சூழ்ந்துகொள்ளட்டாண்டவரே, உன் மகிமை நடத்தட்டாண்டவரே, உண்மை எல்லாமல் எனக்கு யார் உண்டாண்டவரே. அல்லேலூயா. அப்படின்னு இருந்த அந்த யோசுவாவை ஒரு நாள் மோசே விட்டு போயிட்டாரு. பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, எல்லாரும் ஒரு நாள் போயிடுவான். நம்பிக்கையா நம்பினாரு, மோசே தான் வழிநடத்த போறாரு, மோசே தான் எல்லா காரியத்தையும் செய்ய போறாரு அப்படின்னு நம்பிக்கொண்டு இருந்த அந்த அவனுக்கு யாரும் இப்ப இல்ல. மோசே போயிட்டாரு. 120 வயதுல அவர் கண்ணு மங்களாவல, அவர் பலன் கொன்றி போல. ஆனா கர்த்தர் எடுத்துன்னு போயிட்டாரு. ஒரு காரியங்கள் முடிக்கப்பட்டது. கானான் தேசத்துக்குள்ள போக முடியல, ஆனா கானானை பார்த்துட்டாரு. மோசே எடுக்கப்பட்டாயிடுச்சு. யோசுவாக்கு தனிமா இருக்கிறான். எனக்கு எப்படி என்ன படுத்துன்னு தெரியல ஆண்டவரே, ஒன்னும் புரியல. ஆதியின் அன்பை விட்டு பிரிந்து போன ஜனங்களை உங்களோடு கூட தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க நடக்கின்ற காரியத்தை 1ஆவது அதிகாரத்துல 8வது வசனம் சொல்கிறது. வாசிக்கப்பா. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ என்ன பண்ணுவீங்க, நீ போற வழியெல்லாம் உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா. எப்போது வாய்க்கும்? உன் வேத புத்தகம் கூட இருக்கணும். போசல பர்சுக்குதா, பர்சுல பணங்குதா, இதெல்லாம் பாக்குறிய. பைபிளுக்கு தானே நீ என்ன பாத்துக்கிறியா? சில எல்லாம் வெக்கப்பட்டு என்ன பண்ண சின்ன சின்னதா பைபிள் வச்சிருப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. உன் வழியை வாய்க்கை பண்ணுவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாதை என்ன தெரியுமா? இந்த வேத வசனம் என்ன பண்ணக்கூடாது, உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது உள்ள இருக்கிற வரைக்கும் தான் சுத்தமான வார்த்தைகள் வெளிப்படும், இல்லைன்னா அசுத்தம் மட்டும்தான் வெளியே வரும். அல்லேலூயா. உங்களை சுத்தவான்களாய் மாற்றுவதற்கு வேதம் தேவை. அந்த வேதம் யாருக்கிட்ட இருக்கணும்? யாருக்கிட்ட பார்க்கணும்? சொல்லுங்கப்பா, யாருக்கிட்ட இருக்கணும்? உங்ககிட்ட தானே இருக்கணும். அதைத்தான் அங்க யோசுவா இடத்துல தேவன் சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, பிரியாதிருப்பதாக. இந்த இதில் எழுதி இருக்கிறவைப்படி எல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும்.
இங்க வந்துதான் பக்கத்துல பேசுறது, அடுத்தவங்களை பார்க்கறது, பைபிள் இல்லாம அடிச்சாட்டம் பண்றது. ஆரம்பத்துல வந்தா ஓகே, 6 மாசம் சபைக்கு வந்துட்டுனா அதுக்கப்புறம் நீ யார் தான்? பகவத் சொல்லி விசுவாசி. உன் விசுவாசத்தை எதுல காட்டணும்? முதல்ல உன் வேத புத்தகத்தை காட்டு. நல்லா படிக்கணும், எழுதி இருக்கணும், அந்த வார்த்தைகள் உன் இருதயத்துல இருக்கணும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசணும். உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா கவிஞர் வாரி பாட்டு நிறைய இருக்குது பிரதர் அப்படின்னுச்சுன்னா எதுதான் வாயில இருந்து வரும்? பாட்டு தான் வரும். பாட்டு அவ்வளோ இனிமே ஒரு நாளைக்கு இருக்கும், எல்லாம் போயிடும். கர்த்தருடைய வார்த்தையின் எழுத்தாகினும் எழுத்தின் உருப்பாகினும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை இங்க தனிமையில இருக்கிற யோசுவா, ஆண்டவரே இதை யார் நடந்து போறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளில் உள்ள காரியத்தெல்லாம் நீ வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு காரியம் செய். மோசே விட்டு போனா பரவாயில்ல, நான் உன்னை விட்டு போனேன். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதை என்ன பண்ணு? தியானிக்கணும். இரவும் பகலும் என்ன பண்ணும்? ஆமா, சாயங்காலம் நாடகத்தை மிஸ் பண்ணிட்டா மறுநாள் காத்தால என்ன பண்றோம்? இதெல்லாம் ஒரு டீம் இருக்குது. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, பிரதர் நீங்க நாடகம் பாக்குறீங்களா? நாடகம் பார்க்கல, நாடகம் பாக்குறவங்கள பாக்குறேன். அல்லேலூயா. நமக்கு தெரியும்ல, எந்த வீட்டுல போன பரிசுத்த சத்தம் கேட்கும், எந்த வீட்டுல பாடல் சத்தம் கேட்கும். அல்லேலூயா. சில வீட்டுல நம்ம போனாதான் ஒளிய ஒன்று இருக்கும். அதுவும் வர ஊழியக்கார கூட்டு வச்சுதான் அங்க பாட்டு ஒரு சைடு ஓடும், இவர் ஒரு சைடு ஜபம் பண்ணுவாரு. ஜபமா துதியா? நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதத்திலே முதல் வசனம் என்ன சொல்லும்? துன்மார்க்கனுடைய ஆலோசனை இடாமல், பாவிகளுடைய வழியில் நெல்லாமல், பரியாசக்கார முதல்ல இதெல்லாம் எடுத்து போட்டு என்ன பண்ணும்? அடுத்தது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். நம்ம லவ் பண்ணதெல்லாம் நேசிக்கிறதெல்லாம் துன்மார்க்கன். அவன் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு வரும், இவர் அன்பு காட்டுவாரு. துன்மார்க்கனையும் மாத்தி விடுகின்றேன். ஃபர்ஸ்ட் நீ மாறு, அப்புறம் துன்மார்க்கனை மாத்தலாம். இரவும் பகலும் ஞானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் படிச்சீங்க? சரி, நேற்று காலையில ஒரே ஒரு கை. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு 100 ஆடு இருக்குது. ஒரு ஆடு மட்டும் சொல்லுது, ஆண்டவரே உனக்கு நன்றியா இருக்கிற ஆண்டவரே, உன்னை தெரிஞ்சு கொண்ட ஆண்டவர். அப்ப 99 ஆடு கசாப்புகளை விட்டு இல்லாமா? 99 ஆடுகளையும் தேவன் கவனமா இருக்கிறாரு. அதையும் தேடி அடைக்கிறாரு, அதையும் பார்த்து கொள்றாரு. அது வேணும் தேவன் நினைக்கிறாரு. அவர் அன்பு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சுத்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை பார்க்கணும். அங்க தனிமையில இருக்கின்ற யோசுவாவோடு கூட தேவன் சொல்லுகிறாரப்பா, இந்த நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் உன் வாயிலே இருக்கட்டும்பா, நான் உன்னோடு கூட இருப்பேன். முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்பாங்க. முதல் வசனத்தில், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தர் யாரு? மோசேயின் ஊழியக்காரன். இவர் யாரு? மோசேயுடைய ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. அதுக்காக யோசுவா என்ன பண்ணல, இல்ல நான் யோசப்பாக்கு தான் ஊழியக்காரனா இருப்பேன் அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் நீ கீழ்ப்படியத்துக்கு ஒரு இடத்தை கொடுப்பாரு. அந்த இடத்துல நீ கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்த ஸ்தானத்துல உன்னை கொண்டு நிற்க வைப்பார். எலியாவுக்கு அடுத்தது எலிசாவை தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ல. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் போய் கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படிலாம் இல்ல. உங்க தேவன் பாப்பாரு, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. நீ கரெக்டா சபை கூடுதலை விட்டு விடாம இருக்கிறியா, சத்தத்தை கேட்கிறியா, தேவனுக்கு பயந்து நடக்கிறியா, உன்னை மாற்றிக் கொள்கின்றாயா என்பதை முதல்ல உன்ன தேவன் ஆராய்ச்சி பாப்பாரு.
அதுக்கப்புறம் தான் மற்ற பொறுப்புகளை கொடுப்பாரு. அல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ண மாட்டான், பார்க்காம எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன போல துக்கப்படுறவங்களாம் உண்டு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல, முதல்ல பொறுமையா நிதானித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் செய்வார். அல்லேலூயா. எலிசா பெரிய ஊழியக்காரர். எலியாவின் கைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் கை கழுவும் போது அவர் கைக்கு தண்ணி ஊத்துறவர் தான் எலிசா. அப்ப அந்த வேலையை செஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண முடியும். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்திருக்க ஆயத்தமானாதான் ஆண்டவர் அடுத்த கட்டத்துல உனக்கு ரொம்ப நிக்க வைப்பாரு. யோசுவா மோசையின் வேலைக்காரனா இருந்தான், மோசைக்கு சகல காரியத்தை செஞ்சு வந்தான், அமைதலோடு கூட இருந்தான். என்னைக்குமே அவன் எதற்கு ஆசைப்படவே இல்லை, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஊழியக்காரனுக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், ஆண்டவரே என் உத்தமத்தை நீங்க பாருங்க. அதுக்கு மோசையோடு கூட 3 நாள் சுத்தி இல்ல. மோசை ஜப சிந்தையோடு கூட என்ன பண்ணாரு, ஜெபித்து விட்டு கடந்து போனார்னா அதுக்கு அடுத்தது யோசுவாக்கு அந்த அன்பு வந்துடும். மோசை முகத்தை மட்டும் பிரகாசிக்க வைக்கிறீங்களா ஆண்டவரே, என் முகத்தையும் கொஞ்சம் பிரகாசிக்க வைக்கல, என்னையும் கொஞ்சம் ஜனங்க பார்க்கட்டுமே, நானும் அன்புல நிரப்பப்பட்டுமே. எந்தெந்த மனுஷனெல்லாம் தேவனை தேடுறானோ அவன் முகம் எல்லாம் பிரகாசிக்கும். அவனுக்கு 90 வயசானாலும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தேவன் கொடுத்து அவன் இழைத்தும் போக மாட்டான், விடாய்ந்தும் போக மாட்டான். அவனை உற்சாகமா தேவனோட செய்வாரு. அல்லேலூயா. இல்லன்னு வச்சுக்கோ, 30 வயசானா கூட முட்டி வலிக்கும். அல்லேலூயா. என் தங்கச்சி ஒருத்தி கடந்த நாட்கள் வந்தா இங்க பாக்குறதுக்கு, நான் சொன்ன வானா நான் வரண்டா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போனேன். அந்த பிள்ளை திடீர்னு இப்படி நடக்கிறா. என்ன இப்படி நடக்கிறா, என்னமான்னு கேட்டா முட்டி வலிலாம். அல்லேலூயா. எந்த வயசுல சின்ன பொண்ணுதான். நம்ம விசுவாசத்தை உள்ள கத்துக்கணும்னு வச்சுங்களேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தை கத்துக்கணும்னு வச்சுக்க, நான் எந்த உயரத்துக்கு போனாலும் நான் பலவீனத்தோடு கூட தான் என் வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரோட ஒவ்வொரு ஆண்டவரை என் முழங்கால்களை முடங்க வைங்க ஆண்டவரே. நான் உன்னை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, என் சரீரத்துல உம்முடைய பலன் கடந்து வருமானால் என் பலவீனங்கள் மாற்றப்பட ஆண்டவரே. பக்கத்தை வச்சு சொல்லுங்க, என் பலவீன நேரங்களில் தந்தீரையா, என் பலவீன தந்தீரையா, சுகமாவே சுகமாவே இதுவரை நடத்துனது யாருதான்? இதுவரை நடத்துனது யாருதான்? சத்தமா சொல்லணுமா இல்லையா? இது வரைக்கும் நான் நடத்தி வந்தது அவர்தான். நடத்துனவருக்கு நம்ம என்ன பண்ணோம்? நன்றி சொல்லணுமா இல்லையா? இருதயத்தை ஆழத்துல இருந்து ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நன்றி ராஜா. அந்த சத்தம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண, ஆண்டவர்களும் இன்னும் கிட்டி சேர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஓகே, தனிமையா விடப்பட்டுட்டான். யாரு? வாசிங்கப்பா. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி நான் என்ன பண்ண மோசே கிட்ட சொன்னேன், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன்.
மனாந்தரமும் இந்த லீபனோனும் ஐபராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் அவன் எல்லையாயிருக்கும். சரி, உங்கள் எல்லையாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியத்தை, எப்பா நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல. மோசையோடு கூட எவ்வளவு நாள் இருந்தாரு? எவ்வளவு நாள் இருந்தாருப்பா? அவன் மரிச்சு போற வரைக்கும் இந்த 120 வருஷம் இல்ல, அவன் மரணத்தை அடைகின்ற நாட்கள் வரைக்கும் அடக்க ஆராதனை ஆண்டவர் தான் செஞ்சார் மோசைக்கு. ரொம்ப அற்புதம் இல்ல? நம்மளுக்கு அடக்க ஆராதனை அவன் செய்ய போறான்னு தெரியல. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். பிறக்கும் பொழுது நம்ம குளிப்பாட்டு நம்மளுக்கு யாரும் தெரியாது, செத்துட்ட பிறகு நம்மளை குளிப்பாட்ட போறது யாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் எதை கேட்டாலும் நம்ம பிள்ளைங்க சொல்லணும், என்னட்டு தெரியாது. தெரியாதான் கடைசி வரைக்கும். ஆண்டவருடைய அன்பக்கள் தெரியாது. சர்ச்சுக்கு போனியா தெரியாது. பைபிள் படிச்சியா தெரியாது. எத்தனை மணிக்கு சர்ச்சு நடக்குது தெரியாது. எத்தனை மணிக்குமா சர்வீஸ்? எத்தனை மணிக்குமா? சத்தமா தான் சொல்லலாம்ப்பா. எத்தனை மணிக்கு வந்தப்பா? 8 மணிக்கு. நல்ல தெரியாதுன்னு நினைச்சேன். 8 மணிக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் தெரியாது. ஆனா அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பா. ஆண்டவர் சொல்றாருப்பா, நீ எல்லாம் தெரியாம இருக்கலாம், ஆனா நான் உன் கூட இருக்கிறது உனக்கு நிச்சயம் தெரியணும். அங்க யோசுவா நினைக்கிறான், யாரும் இல்லப்பா எனக்கு என்னை நடத்தி வந்த மோசை இல்ல, என் சொந்தக்காரங்க இல்ல, என் அறிந்தவங்க இல்ல, தெரிந்தவங்க, நான் யாரும் இல்லாம நிற்கிறான். யாரும் இல்லை என்று நான் நினைத்த போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான். யாரும் இல்லை என்று நான் நினைத்த போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதான். யாரும் இல்ல என்று நான் அறிந்த போது என்னை தேடி வந்தது இயேசுதான். நீ அவரை தேடி போல, அவர் தான் பண்ணாரு. உன் பிரச்சனை, நெருக்கம், நிந்தனைகள் அதை மீட்டெடுக்கத்தக்கதாக தேடி வந்தவர் அவர் தான். இப்ப யோசுவாவும் அதே மனநிலையில் தான் நிற்கிறாரு. இன்னைக்கு யாரும் இல்லப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கும்போது நான் இருக்கும்பா. மோசையோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருப்பேன். இப்ப திருட்டுதான் பண்ற யோசுவாக்களே, உங்களை யார் பார்த்துனேங்கிறது பக்கத்துல கை வச்சு சொல்லு. யோசுவா ஆண்டவர் பாக்குறாராமா, கூடவே இருக்கிறாராம். பேரு வச்சுக்கிறோம்னா கொஞ்சம் எச்சரிக்கை அடைங்க. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தே தெரியாது. இப்ப சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பலவீனனா இருப்பதற்காக அல்ல, குறுகி குறுகி வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, இல்ல கெட்ட பழக்கத்திலிருந்து நான் வெளியவே வரக்கூடாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்குது நீ நினைச்சு நினைச்சு புலம்போதற்காக ஏங்குவதற்காக அல்ல. பக்கத்துல கைவிட்டு சொல்லு, அநேகரை தேவனுக்குள்ளாக வழி நடத்துவதற்காக ஆண்டவரை முன்வைத்தார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, வா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை எதிர்த்து நிற்க மாட்டான். நீ வீட்டுல அம்மா எதிர்த்து நிக்குதுன்னு அம்மா கிட்ட என்ன பண்ணாத, அடி சம்மடி வாங்கும். சாதாரண கூட அடி வாங்க மாட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அங்க சொல்ல, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான ஒரு மனுஷன் உனக்கு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா இனி உன்னை நீ நடத்த போகும் எனக்கு எதிர்பட போகின்றவன் உன்னை எப்ப அழிக்கலாம் காத்து கொண்டிருக்கிறவன்.
நீ பள்ளத்துல உன்னை எப்ப தள்ளி விடலாம்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறவன், அந்த மாதிரி நேரத்துல உனக்கு தேவன் எப்படி இருக்காரு? அனுகூலமான துணையாய் வர விரும்புகின்றார். அல்லேலூயா. அப்போ அனுகூலமா தேவன் வரணும்னா நீ யாரோட கூட இருக்கணும்? அப்பதான் ஆண்டவர் உன் கூட வருவாரு. இல்ல பிரதர், நான் அங்க இருக்கிறேன்னா ஆண்டவர் எப்படி உன் கூட இருப்பார்? அவன் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, யோசுவாக்கு ஒரு காரியம் தெரியும், எனக்கு எல்லாமே என் தேவன் தான். மோசையை தெரிஞ்சுக்கொண்டானா இல்லையோ, மோசை நிமித்தமா யாரு தெரிஞ்சுக்கொண்டார்? அதிகமா ஆண்டவர் தெரிஞ்சுக்கொண்டார். அவர் கடந்து சென்றுவாரு. ஒரு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பார், ஆண்டவரே உன் பிரச்சனை எப்படி இருக்கு ஆண்டவரே, உன் கிருபை எப்படி இருக்கு ஆண்டவரே, உன் பிரச்சனத்தினால நிரப்பப்படும் பொழுது மோசே அண்ணன் அவ்வளவு அழகா இருக்கிறாரு. 90, 95, 100 வயசு இருக்குன்னு நினைக்கிற மோசேக்கு அவர் முகத்தை பார்த்து அவ்வளவு அழகாகிறாரு. நம்மளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? பாதி வயசு ஆயிடுச்சு பிரதர், பாதி பேரோட வயசாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 100 வயசு ஆகுது. அவர் கேட்டா என்ன பண்ண மாட்டேன்றாரு. அவர் சொல்றாரு, மோசே கேட்டா சொல்லுவாரு, என் பார்வை என்ன பண்ணல. அல்லேலூயா. இன்னும் பலம் குண்டி போகல, நல்லா இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு இப்ப என்ன வந்துருது? ஏன்னா தேவனை தேடுற இருதயங்கள்ல தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டே இருப்பீர்களானால் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. இப்போ ஓடி ஓடி தேடுங்க. யாருக்காவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும், எப்படியாவது ஒரு ஆத்மாவை சேர்க்கணும். எத்தனை பேருக்கு ஆத்மா ஆரோட பண்ணனா ஆசை? வேறு கை மட்டும் தான். எத்தனை பேர் கூட்டு வந்துருக்கீங்க ஆத்மாவை? நான் போப்பா, இந்த உடம்பு தூக்கி நான் வந்து பெரிய வேலையாகுது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எதுக்கு தெரியுமா இங்க பிடிச்சாரு? எதுக்கு பிடிச்சாரு சொல்லுங்க? எது நீ மட்டும் வந்து பரலோகத்துக்கு போறியா? வெறும் கையோடு கூட ஆண்டவர் கிட்ட போவியா? கிஃப்டே இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு போவியா? ஃபர்ஸ்ட் மொய் கவர் தேடுவோம். எங்க இருக்குது? 50 ரூபா கொடுக்குறோமா 10 ரூபா கொடுக்குறோமா அது வேற விஷயம். அவன் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பான். ஆனா அதை போட்டு கொடுக்கறதுக்கு என்ன தேடுவான்? தேடுவீங்களா? இப்ப நீங்க எத்தனை பேரை கூட்டு போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கொண்டு போறதுக்கு ஆத்மா வேணுமே. அல்லேலூயா. வெறும் கையா போய் நிற்பியா? வெறும் கையா ஆண்டவருக்கு முன்னாடி எத்தனை பேர் நிற்கலான்னு ஆசையா இருக்கிறீங்க? எங்க போறது? எங்க வாழ்க்கையே ஒரே போராட்டம். போராட்டத்தின் மத்தியில் ஆத்மாவை அறுவடை பண்ணாதான் அது தேவனுக்கு சிறப்பா இருக்கும். நீ போற யாருக்கு போறாங்க? போராட்டம்ன்றாங்களா? அவங்க கேட்டு பாருங்களா யாருக்கு போறாருன்ட்டு. நீ என்ன காந்தியா இல்ல நேதாஜியா சுபாஷ் சந்திரபோஸா? சுதந்திரத்துக்கோசம் போராடுங்கிறத எத்தனை பேர் சொல்லுங்க? உன் வீட்டுல நீ பண்ற தப்புக்கு போராடுங்கிற அத வந்து போராட்டம். பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை போராடின விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் என்ன கேட்கப்பட்டிருக்கு? நீதி. நான் நீதியா நடந்தேன் இல்லையா? அதுக்கு ராஜா ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? நீதியோடு கூட காத்திருப்பாரு. அந்த நாள் சமீபமே. அன்னைக்கு பாருங்க, இயேசுவானவர் நல்ல அப்படியே இமேஜினேஷனுக்கு போங்க. பரலோக கதவு திறக்கப்படுது. தூதர்கள் அங்க தேவனை பரிசுத்த பரிசுத்தர் என்று போட்டுக்கின்ற சத்தம் கேட்கிறது. அங்க போன ஒரே வெண்மேகங்கள் மத்தியில நடந்து போற இயேசுவானவர் தூதர்களோடு கூட எனக்கு எதிர்பட்டு வந்து அந்த தங்கமான வீதியிலே நான் நடக்கும் பொழுது அவர் என்னை அணைத்துக் கொண்டு ஒரு தூதன் நீதியின் கிரீடத்தை கொண்டு வந்து என்ன சிரசில வச்சு, ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்தாய், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினாய், ஆண்டவருக்காக எழுதினார் என்று சொல்லி அந்த காரியம் உங்களுக்கு செஞ்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எங்க நம்மளே சரியா வர மாட்டேன். நம்மளுக்கே ஆதி அன்புனா இப்ப பாதி அன்பாயிடுச்சு. அல்லேலூயா. ஆதி அன்பு என்னாச்சு? பாதி அன்பாயிடுச்சு. சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் இவங்களை காட்டுல இவங்க வந்தாங்கன்னா கர்த்தரை ரொம்ப பற்றி பிடிச்சு கொள்வாங்க. எல்லாரும் போலதான். அல்லேலூயா. பக்தனோட அழகா சொல்லுவான், ஆதியில கிறிஸ்தவன் இல்ல, ஜாதியில கிறிஸ்தவன் இல்ல, ஆதியில வந்த கிறிஸ்தவன் பாவி, பாதியில வந்த கிறிஸ்தவன் பாவி, ஆதியில கிறிஸ்தவன் இல்ல, ஜாதியில கிறிஸ்தவன் இல்ல.
பாதியில வந்து கிறிஸ்தவருக்கு யாருதான்? பாதிதான். ஆனா பாவியும் நீதிமானாய் மாற்றத்தக்கதாக மணவாளன் உன்னை என்னை நினைச்சிருக்கிறாங்க. அங்க யாருமே இல்லாத போது யோசுவாவுக்கு தேவன் துணை இருந்தது போல இன்னைக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு வந்தியா? ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாருன்னா அப்ப என்ன பண்ணுகிறாரு? உன்னை உன் கரம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறது. அவர் கரத்தை நீ குடிச்சிருந்தா ஒட்டுன்னு தெரியும். ஆண்டவர் அதனால தான் என்ன பண்றாரு? அவர் கைக்குள்ள அவரை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டாரு. பகவத சொல்லு, கரம் பிடித்து நடத்துகின்றவர் ஒரு நாள் அவனை விட மாட்டாரு. அல்லேலூயா. அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசியமான உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலன் கொண்டு திடமனதாகிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பங்கிடுற பொறுப்பு யார்கிட்ட போயிடுச்சு? அல்லேலூயா. யோசுவாக்களே கவனம். உன் பேரின் அர்த்தம் தெரியலன்னு வச்சுங்க, பெரிய கஷ்டம் உனக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் வைத்த பேரினுடைய அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்க, ஜோசுவானா தேவனுடைய சேனை என்ற அர்த்தம். தேவனுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பான். அதனாலதான் ஆண்டவர் நம்பி சொல்றாரு, கூப்பிட்டு, ஜோசுவா நீ இவ்வளவு பெரிய ஜனத்துக்கு தேசத்தை என்ன பண்ண போற? ஒருத்தர் 2 பேர் இல்ல, உனக்கு ஒருத்தர் கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். 30 லட்சம் பேருக்கு ஜோசுவா என்ன பண்ணணும்? இடத்தை பிரிச்சு கொடுக்கணும். அவ்வளவு பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் நம்பி கொடுத்ததற்கான காரணம் என்ன சொல்லுங்க? காரியத்தை வாய்க்க பண்ணது, அது கஷ்டம் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. அவர் நம்பி அவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? புரியல. கீழ்ப்படிதலா? கீழ்ப்படிதல் ஒண்ணு சொல்லலாம். அடுத்தது புரியலமா? காரிய சித்தி உள்ளவன். ஓகே ரைட். அதெல்லாம் கர்த்தர் கூட இருந்தா காரிய சித்தி உள்ளவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவான். ஆனா இவ்வளவு பெரிய பொறுப்பை தேவன் நம்பி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? மோசேக்கு ஊழியக்காரனா இருந்தாரு. ஓகே ரைட். பொறுப்புல கரெக்டா இருந்தாரு. ஆனா சொல்ல வந்த விஷயத்தை நீங்க கரெக்டா சொல்ல. முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆதியின் கொண்டிருந்த அன்பு அவர் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அல்லேலூயா. அதனால தேவன் பொறுப்பை கொடுத்தாரு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை கொஞ்சம் கொஞ்சமா விடும்போது ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை குறையுது. குறையும் போது தேவன் என்ன பண்ண மாட்டாரு? ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாரு. நீ வேலை செய்யற உலக எஜமானனுக்கு நீ கடைசி வரைக்கும் கரெக்டா இருந்தனா அவர் என்ன பண்ணாரு? உன்னை நம்பி என்ன பண்ணாரு? பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாரு. யோசேப்பை அப்படிதான் நம்பி கொடுத்தாரு. யாரு? போத்திபார். நீ எல்லாத்தையும் பாத்தி. ஆனா உங்கள்கிட்ட பாக்குற நீ தேவன் மேல வச்ச அன்ப அன்னைக்கு எப்படி வந்து தெரியல, அரை நிர்மாணமா வந்த. ஆனா இன்னி வரைக்கும் மாறல. இன்னி வரைக்கும் டெய்லியும் பிரேயர் தான். டெய்லியும் தேவனை தேடுற, கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிற, துதிக்கிற, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற அன்னைக்கு கொண்டிருந்த அன்பு இன்னைக்கும் குறையிலையா உங்ககிட்ட? யோசுவா கிட்டே அதான் இருந்துச்சு. அதனாலதான் யோசுவான்னு பேர் வச்சவங்க எல்லாம் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீ ஆதியில கொண்ட அன்பை விட மாட்டேன் என்பதற்காக அர்த்தமே யோசுவா தான். தேவன் பொறுப்புகளை கொடுத்துட்டே பாரு. காரணம் என்ன தெரியுமா? உன்னை குறிச்சு நல்லா தெரியும். அந்த யோசுவாவை பார்த்தது போலதான் இந்த யோசுவாவும் பாக்குறாரு. யோசுவாக்களை எழுந்திருங்க. உன் ஸ்தானம் என்னன்னு தெரியற வரைக்கும் என்ன பண்ண முடியாது. இந்த யோசுவாக்கு ஒரு காரியம் புரிஞ்சுக்க, அவன் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்றதுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். வாசிக்க தொடர்ந்து. என் தாசனாகிய மோசே அவருக்கு யாருக்கு இன்னத்தை கற்பிச்சாரு? மோசே தேவனுடைய வார்த்தை எல்லாம் கத்து கொடுத்தாரு. யோசுவா என்ன சொல்ல? ஐயோ என்னவானப்பா, நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொன்னோம். ஐயோ முதல்ல வானான்ற ஆள யார் தான்? 2000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்களேன். வானம் நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் 2000 பணம் கொடுக்குறதுன்னா பரவாயில்ல. சண்டே சர்வீஸ் லீவ் போட்டு போய் காலையில 6 மணிக்கு நின்றுடுவேன். இன்னைக்கு 2 சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன பண்ணுவான்? ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே, ஒரே ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுங்க. அது வருஷம் 365 வந்துடுற மாதிரி ஒரே ஒரு நாள் லீவ் கொடுக்கணும். நீ போன வாரம் வரல, அதுக்கு முதல்ல வாரம் வரல, போன மாசமும் வரல.
அல்லேலூயா. ஆயா செத்துட்டா லீவ் எடுத்துருவோம், தாத்தா செத்துட்டா லீவ் எடுத்துருவோம், எல்லாம் எங்கதான் லீவ் எடுப்போம்? அல்லேலூயா. இதுவும் சுத்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் சர்ச்சுக்கு லீவு. இனிமேல் உலக எஜமான கிட்ட போய் பாருங்க, ஏன் வரலன்னு கேட்டோம், ஐயோ செத்து போயிட்டான் பாவ, மறித்தவன் அடக்க மாட்டேன், நீ உயிரோடு தானே இருக்கிற. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நீங்க எதை தேடணும்? கடந்த நாள் என் மகன் வந்து சொன்னான், ஒரே பயிர் வலி ஐயா எனக்கு அப்படின்னா, நீ கடைசியில் வந்து பத்துக்கோ, உனக்கு கடைசி அடக்க ஆராதனை கூட நான் நடத்துறேன். சொன்ன மகளுக்கு தான் சொல்றேன், நான் அடக்க ஆராதனை கூட நான் நடத்துற மாதிரி கவலைப்படாது. என் பிள்ளைங்கிட்ட யாராவது சொல்லுவேன், உங்களுக்கு என்ன காரியமாகட்டும் கர்த்தரை தேடு. நான் சப்போஸ் மறிச்சு போனாலும் இன்னைக்கு சண்டே சர்வீஸ்னா பாடியை தூக்கி ஓரம் போட்டு சர்வீஸ் நடத்துன்னு பாஸ்டமா கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இறந்துட்ட பிறகு இது என்னதான் பாடி தான். ஊழியக்காரர் இந்த கோர்ஸ் என்ன பண்ணுவீங்க, 30 நாளா வச்சு இந்த அழ போறீங்க. சொல்லுங்க, ஊழியக்காரர் செத்துட்டா இருப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஐயோ நிறைய வார்த்தையை கத்து கொடுத்தாரு, ஒரே காமெடியா சொல்லுவாரு, கதெல்லாம் சொல்லி எங்களை நடத்துறான்ட்டு 30 நாளா வச்சுப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேன்றீங்களே. ஐயோ பாஸ்டர் இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல வச்சுக்க மாட்டோம். அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் வந்து 120 நாள், 90 நாள்னா 70 நாள்னா துக்கமுகமா இருப்பாங்களாம். இன்னைக்கு பாஸ்டர் கூட சாப்பிட்டோம் ஒரு நாள் தான், அப்படியே புலம்பி. அதுவும் பாருங்க, அவர் செத்துட்டாருன்னா அந்த பீஸ் பாக்ஸை உடைச்சிருவோம், போயிட்டு அதை குத்தி 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 தாமரை விளையாடி. அல்லேலூயா. என்ன பண்றோம், சும்மா போக மாட்டோம், செத்து போன வீட்டுக்கு எதுனா சரை வச்சுதான் போவோம். அப்புறம் பீசல் பாக்ஸ் எடுக்க வரவன் அவனா போனேம்மா, நல்லா இந்த கண்ணாடியை உடச்சு குத்துட்டோமா, நீ பணம் கொடுன்னு கேட்டு அதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்றோம், பாசத்தை காட்டுறேன்னு போயிடுவோம். எவனோ ஒரு பாவி என்ன பண்ணுவான், மாட்டிப்பான். அல்லேலூயா. எப்படி பாஸ்டா இருந்தாலும் 30 நாள் என்ன பண்ண மாட்டீங்க, துக்கம் கொண்டாட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு தேவனை தேடுங்களா? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அவரே. இன்னைக்கு என்ன நடத்தி வருகிறவரோ அவரே. மோசே போயிட்டாரு, யோசுவாவோடு கூட தேவன் இருக்கிறார். ஆனா மோசே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து போனாரு, நீ திடமானதாக இருக்க வேண்டுமானால், தேவனிடத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஒரு காரியத்தை நீ செய்யணும். என்ன செய்யணும்? என்ன பிரதர் செய்யணும்? மோசே கற்றுக் கொடுத்த நியாய பிரமாணத்தை எல்லாம் உன் இருதயத்தில் வைத்துக் கொள்ளு. அது உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்க கூடாது. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, இந்த தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய என்ன பண்ணு, கவனமாக. கவனமா இருக்கிறது ஆங்கிலத்தில் என்ன போட்டுக்கிறாங்க, எங்க இங்கிலீஷ் பைபிள் be careful. எதுக்கெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கும்? பொம்பளை பிள்ளைங்க சொல்லுங்க, எதுக்கெல்லாம் கேர்ஃபுல்லா இருப்பீங்க? எங்க வீட்டுல கம்பல் வாங்கினாலும் சரி, மூக்குத்தி வாங்கினாலும் சரி, கேர்ஃபுல்லாம் கிடையாது. எங்கன்னா குத்திக்கணும் அப்பா அப்படின்னு கத்தின்னு இருந்தாதான் உண்டு. எங்க வீட்டுல கேர்ஃபுல். நீங்க உங்க வீட்டுல எப்படி கேர்ஃபுல்லா இருப்பீங்க? உங்க பணத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. ஒரு வீட்டுல பணம் திருட்டு போகுதுன்னா உடனே என்ன பண்ணுவாரு, பயங்கர கேர்ஃபுல்லா. சகோதரியா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தாலும் சரி, அதை மறைக்கிறதுக்கு கேர்ஃபுல்லா வழி தருவோம். ஆமா ஆமா, அதெல்லாம் தரந்துருவாங்க. வீரவெல்லாம் தரது பெரிய விஷயமா? நம்ம சர்ச்சையில நடந்த ஒரு காரியம் தெரியுமா? நான் காணி கிடப்ப அது மேல இருக்கு பாருங்க, முன்னாடி பூட்டு போட்டு வச்சிருந்தேன், எனக்கு தெரியாது, பின்னாடி ஸ்க்ரூ போட்டு தரப்பானுங்கன்ட்டு. அல்லேலூயா. போட்டு கூட்டின மாதிரி தான் இது. நானும் வந்து பாக்குறேன், ஓகே போட்டு நான் வந்து பாக்குறேன். நான் ஒரு வாட்டி நிறைய காணிக்கை வச்சு, நான் சரி காணிக்கை இருக்குது பூட்டிட்டு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க பின்னாடி ஸ்க்ரூ போட்டு திறந்து ஸ்க்ரூ எடுத்துட்டு இப்படி திறக்கிறானுங்க, எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஒரு நாள் திறந்து பார்க்குறேன், 30 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. அவ்வளவு காணிக்கை போட்டாங்க. எவ்வளவுதான் இருக்குது? கோயிலா இருந்தாலும் கொள்ளடிப்போம். அல்லேலூயா.
ஆனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சுங்க, நீங்க அதுக்கெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்தோம் இல்ல, உன் சொந்த வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கேர்ஃபுல்லா இருக்கு. இங்க வேதம் சொல்லுகிறதுப்பா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருந்து மாத்திரம் அப்பதான் நீ எப்போ அதை கத்துக்கிறதுக்கு கவனமா இருக்கிறியா அப்பதான் உனக்கு ஸ்ட்ரென்த்தே கிடைக்குது. அதனாலதான் ஸ்ட்ரென்த் இல்ல பிரதர், உடம்புலாம் வலிக்குது, நடக்க உள்ள இது போலியாகுது, உள்ள வசனம் போச்சுன்னு வச்சுக்கேன் ஊனையும் கருக்கையும் பிரிச்சிடும். வதி வேதெல்லாம் வசனம் உள்ள போச்சுன்னா நீ பலன் கொண்டு திடப்பனதா இரு என்று சொன்ன போது அவன் யுத்தத்துக்கு போவான். சரி, காலையில கேட்டு பாருங்க, மோசே தெரிஞ்சுக்கொள்ளும் போது இன்னும் ஸ்ட்ரென்த்ல இருக்கணும், அதே ஸ்ட்ரென்த்ல இன்னமும் இருக்கிறேன். அவன் யோசுவா இடத்துல சாட்சி கொடுக்கிற காலைப்பு மோசே தெரிஞ்சுக்கொள்ள தெரியுமா? அப்ப நைட்டு இந்த இளமையா இருந்த, சின்ன பையனா இருந்த, ரொம்ப அழகா இருந்த, அது மட்டும் இல்ல யுத்தத்துக்கு பிறகு ஆயத்தமா இருந்த, அதே பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது என்று காலைப்புக்கள் எழுதி சொல்லுவார்கள். யோசுவா கடைசி நாள் வரைக்கும் யுத்தம் பண்ணினே இருந்தாரு தெரியுங்களா? கடைசி நாள் வரைக்கும் யுத்தம் பண்ணினே இருந்தாரு. யுத்த வீரர் மோசே சொன்னார்னா அந்த காரியத்தை யோசுவா அப்படி செய்வாரு. அதனாலதான் மோசே என்ன பண்றாரு, மோசேவுடைய நியாய பிரமாணத்தை எல்லாம் யோசுவா வாங்கி இருதயத்துல வச்சு கொண்டாரு. இன்னைக்கு இருதயத்துல யாரு இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஐயோ அதையோ கேட்கறீங்க. இன்னைக்கு உங்க இருதயத்துல யாரா இருக்குது உங்களுக்கு தெரியாதுல்ல. நேத்து வந்தா தானே தெரியும். நேத்து எத்தனை பேர் ஆயத்தை கொடுத்து வந்தீங்க? ஒரு மக சொன்னா, நான் சொல்றேன் கேளுங்க, சாட்சியா தான் சொல்றேன் கேளுங்க. ஒரு மக நான் எப்பயுமே திட்டுவேன், ஏன் சரியா சபைக்கு வர மாட்டேன்ட்டு. நேற்று வந்துச்சு அந்த பிள்ளை, நீ டியூஷன் போலையா? டாடி என்ன தெரியுமா சொன்னேன், நான் கீழே விட்டுன்னு சொல்லிட்டு லீவ் போட்டேன் டாடி. என்னவா? கர்த்தருக்காக இதையும் செய், கர்த்தரை தேடுவதற்காக நீ செஞ்சனா கர்த்தர் உன்னை காரிய சித்தி உள்ளவனா மாற்றிடுவாரு. உன்னை போல நானும் கர்த்தரை எந்த மனுஷனும் தேடனோ அந்த மனுஷனும் ஞானவர்களா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க பிரதர், நீ எப்பயோ படிச்சிருப்பா, அதை நினைவுக்கு கொண்டு வருவாரு. நீ அறிவாளியா இருக்கிற கர்த்தரை தேடாதபடிக்கு போனா அல்லேலூயா, இருக்கிற அறிவு என்ன ஆயிடும்? ஆப்பாயில ஆயிடும். அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுங்களா? படிப்பே இல்லாத என்ன படிக்க வைப்பன்னு சொல்லிட்டு யார் பண்ணது? படிக்க வராது. நீ படிப்படா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உற்சாகத்தை கொடுத்தது அந்த கர்த்தர் தான். இன்னைக்கு படிப்பாளியா மாத்தி உன்னை நிக்க வச்சுக்கிறது. அன்னைக்கு நான் கர்த்தரை தேடி வந்த பிரதர், பட் இன்னைக்கு என்னால தேடி வர முடியல. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா டியூஷன் போறேன், இல்ல கேர்ஃபுல்லா படிக்க போறேன், கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு. அல்லேலூயா. நான் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா சொன்னாங்க, ஏண்டா ஒரு பையனை கேட்டேன், ஏண்டா வரல? டாடி நான் மேட்சுக்கு போயிருந்தேன் டாடி. ஒரு மேட்சுக்கு போயிருந்தானே, எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு போயிருந்தாரு? காலையில் 5 மணிக்கெல்லாம் போயிட்டார். போயிட்டு 10 மணிக்கு தான் வந்தாராம். மறுநாள் 1ஆம் தேதி. இப்போ காலையில் 5 மணிக்கு என்ன நடக்குங்க? 1ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியுமா? வாக்குத்தத்தம் காலையில 5 மணிக்கு நடக்கும், சரிங்களா? இப்போ மறுநாள் காலையில வரணும்ல, வரல. நான் சும்மா இருக்க மாட்டேன்ல, நான் அம்மா கிட்ட கேட்பேன், ஏமா புள்ளிய மேட்சுக்கு அனுபவத்திலிருந்து சர்ச்சுக்கு அனுபவம் தெரியலையா அவனுக்கு? அவருக்கு உடம்பு சரியில்லப்பா, ஏன் நேற்று உடம்பு நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். சில நேரத்தில் நான் கேட்கிறேன், தேவனை தேடக்கூடாதபடிக்கு நீ உலகத்தின் எந்த காரியத்தினாலும் நீ நாணவனா இருக்க போறதுல நாணம் இன்னும் மங்கி போகும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுத்து பாரு, பலன் கொண்டு திடமனதாய் இருப்பாய். நீ மோசையோடு கூட எப்படி தேவன் இருந்தாரோ அதே போல உன்னோடு கூட தேவன் இருப்பார். எப்போ நீ கர்த்தரோடு கூட இருக்கக்கூடுமானால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். மோசே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரு துக்கப்பட்ட ஆண்டவர் விட்டு போயில. இப்போ ஃபர்ஸ்ட் லீவ் வச்சுட்டா யார் தான் வச்சிருக்கணும்? ஜோசுவா தான் லீவ் போட்டுருக்கணும். ஏன்னா ஒரு நாள் பார்த்து வந்த யார் போயிட்டாங்க? போயிட்டாரு. அல்லேலூயா. நல்லா பார்த்தீங்க. ஆனா
அவனுக்கு நல்லா தெரியும், யாரு போனாலும் போவாங்க பெண்ணோடு கூட கர்த்தர் இருப்பார். அது தெரிஞ்சிச்சு, நீ யாரு போனாலும் சரி, அல்லேலூயா, யாரு போனாலும் என்ன பண்ண மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்பேன். இல்லைன்னா எவன் செத்தாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் என்ன பண்ணுவேன், நீ படிப்பேன். இன்னைக்கு நீ உயிரோடு கொடுத்துக்க காரணம் யார் தான், ஆண்டவர் தானே. அப்போ உயிரோடு இருக்கிறவன் யாரை போய் தரணும், ஏசப்பா தானே தரணும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் சொன்ன கோபமா வரணும், இவருன்னா சும்மா ஏசப்பா ஏசப்பான்றாரு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு கோபம் வரும். எதுக்க பார்த்து திட்டீங்களா இல்லையா, மனசுக்குள்ள என்ன பண்ணிருப்பீங்க, திட்டீங்களா இல்லையா? ஆனா நேற்று வரல, அதனால சொல்றேன், ஆண்டவர் உள்ளே பாக்குறாரு, எத்தனை பேர் திட்டீங்கன்னு காட்டி கொடுத்துருவாரு. அல்லேலூயா. திட்டுறவங்க மேலாம் கரெக்டா லைட் எரியும். ஆண்டவர் கரெக்டா என்ன பண்ணுவாரு, இவங்க எல்லாம் உங்களை திட்டி இருக்கிறாங்கடா அப்படின்ட்டு காட்டி கொடுத்துருவாரு. என்ன சொல்லுங்க, இந்த வாசியம். என் தாசனாகிய மோசே செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம், மிகவும் பலன் கொட்டி தினமனதாயிரு. வாசிமா நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு மனது இடதுபுறம் என்ன பண்ணக்கூடாது, அந்த வார்த்தையை விட்டு விலகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் என்ன பண்ணக்கூடாது, வாயை விட்டு பக்கத்துல கை வச்சு சொல்லு, உன் வாயை விட்டு தெரியாதிருப்பதாக. ஏன்னா மோசையோடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. யாருமில்லை என்று நான் அழுத போதே, காயம் போல என்னை தேடி வந்த தெய்வம். யாருமில்லை என்று காயம் போல என்னை தேடி வந்த தெய்வம். இயேசுவா அல்லேலூயா. அங்குரமாய் வந்தவரும் நன்மைகளை செய்தவரும் இயேசுதான். நீங்க அந்த நன்மையெல்லாம் விட்டு இவங்க செஞ்சாங்கன்ட்டு அல்லேலூயா, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாது. இன்னைக்கு ஒரு மனுஷனா மனுஷியா மற்றவங்களுடைய பார்வைக்கு இன்னைக்கு கனமா நிக்க வச்சுக்கிறது கர்த்தரே. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு தெரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது எப்படி நடந்துப்ப, நல்ல புரிஞ்சுங்க. கர்த்தர் கூட இருந்தா காரியம் வாய்க்க பண்ணுவ. புத்தி எப்போ வருது, நீ கர்த்தர் கூட இருந்தா தானே புத்தி வருது. இல்ல புரியுதா, நான் உலகத்தை தெரிஞ்சுக்க போனா எனக்கு புத்தி வந்துடும், உன் புத்தி மங்கி போயிடும். அல்லேலூயா. எதை பார்க்க கூடாது அதை பார்த்துடுவேன். அத்தோட வாழ்க்கை என்னாச்சு, சிலருக்குலாம் சில நேரத்துலாம் சொல்லுங்க, பிரதோர் சிறகு அடிச்சு பறக்கிறதுக்கு நல்லா இருக்கும், உன் சிறகு ஒரு நாளைக்கு உடைச்சிருவாங்கம்மா, அன்னைக்கு பறக்கிறதுக்கு சிறகு இருக்காது. உனக்கு பறக்க வேண்டுமானால் அதற்கு பலன் கொடுக்கிறது தேவனே. அந்த தேவன் இல்லாதபடிக்கு நான் என்பதான் பறந்து போனாலும், சிறகுடிந்த பறவை போல நம்பிக்கையை இழந்த போது உனக்கு நம்பிக்கை கொடுத்தவர் அவர்தானே. நீ கரெக்டா ஒரு இடத்துல போய் நின்ற,
இனிமேல் என் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்த உன் நினைவுகளை அறிந்து உனக்கு வழியை உண்டாக்கினவர் அவர் தானே. யோசுவாக்கு நல்லா தெரியும். மோசே ஒரு நாள் செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அவருக்கு போறதுக்கு வழி இல்லை, ஜனங்களுக்கு வழி இல்லை. ஆனா தேவனை நம்பிதான் அவர் நிற்கிறாரு நல்லா தெரியும். தேவனுடைய சத்தம் மோசேக்கு கேட்டதை யோசுவா உணர்ந்திருந்தா. நெருக்கமும் நிந்தனைகள் வரும்பொழுது எந்த மனுஷங்கிட்டையும் போல நம்ம எல்லாரையும் தேடுவோம். கொஞ்சம் பலிபீடத்திலிருந்து போனதுக்கு வெளியே கொடுங்க ப்ளீஸ். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் கர்த்தரை தேடலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆதியின் அன்பில் இருந்தது போல ஆண்டவரை தேட ஆரம்பி. ஆண்டவரை உங்களை தேடுவதற்கு தயாரா ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டேன். எங்கேயும் வழி இல்லாதபடிக்கு நின்றது எனக்கு வழி வாசல்களை உண்டு பண்ணி இன்னைக்கு நடக்கத்தக்கதாக கலந்து கொடுத்து அவமானமும் நிந்தனையும் வெட்கமும் வரும்பொழுது நான் வெட்கப்படாதபடிக்கு, நான் அவமானப்படாதபடிக்கு என் கரத்தை பிடிச்சு தூக்கி எடுத்து நிர்வாணி என்று சொன்னவர்கள் மத்தியில் உன்னை நிறையாய் நிற்க வைத்து உன்னை அழகுபடுத்தி உன்னை அலங்கரித்தவர் அவரே. இன்னைக்கு உன் காரியத்தெல்லாம் வாய்க்கப்படத்தக்கதாக உனக்கு பலம் கொடுக்கின்றவர் அவரே. மோசே ஒரு காரியத்தை ரகசியத்தை சொல்லிட்டான். நீ யாருக்கிட்டையும் போகாத. ஒருவேளை நான் இல்லைன்னா உனக்கு அடுத்தது ஆண்டவர் மட்டும்தான். நல்ல ஊழியக்காரர் எதை சொல்லி கொடுத்துட்டு போவான் தெரியுமா? நான் கூட நிலையா நிற்க முடியாது, நான் ஒருத்தரும் கூட நிலையா இருப்பேன். அவர் கரத்தை மட்டும் பிடிச்சுக்கோ. உன்னை கண்ணீர் இல்லாம நடத்த அவர் உண்டு. உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியப்பட்ட அவர் உண்டு. செவ்வையான பாதைகளை நடத்துகின்ற அவர் உண்டு. சிந்தனைகள் தப்பி தெரியும் பொழுது நல்ல வழிகளை நடத்துகின்ற ஒருவர் உண்டானால் அவர் இயேசுவானவர். தேவனுக்கு நேரம் உன்னை ஆண்டவரே இன்னும் தேடணும். ஆண்டவரே காரியங்கள் நான் வாய்க்கப்படணும். வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? எப்படி சொல்றாரு ஆண்டவரே? உன்னை எத்தனை பேர் ஸ்ட்ரென்த் ஆகுன்னு சொல்லிக்கிறாங்க. யாருன்னா போயிட்டுக்கா இன்னும் வயிறு வலி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை இது இதுவா இருக்கமாமா, அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒருவேளை இதுவா கூட இருக்கலாம், நீ எதுக்கோ செக் பண்ணி பாருங்க. டாக்டர் கிட்ட போவேன், டாக்டர் வயிற்று வலி தான் போவேன். அவர் உடனே சொல்லுவார் ஸ்கேன் எடுக்கணும்னு. அவனுக்கு ஈர கொலையே நடுங்கிடும். அல்லேலூயா. ஒருத்தர் மட்டும் தான் இருப்பார். நீ அவர்கிட்ட போனான்னு வச்சுக்க, பலம் கொண்டு திடமானதா இரு, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். மரணம் என்ன மீறி தான் வரணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கோஷன் தேசத்துல இருக்கும்போது கோஷன் தேசத்துல இருக்கும்போது எகிப்து முழுவதும் மரணம் வந்தது. சங்காரத்துவம் உள்ள வந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. சங்காரத்துவம் யாருக்கு வேணாலும் பார்க்க மாட்டான். விசுவாசியும் தெரியாது, அல்லேலூயா, உலகத்தானும் தெரியாது, அவனுக்கு குழந்தைனும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதுன்னா சங்காரம், அவன் பண்ணதுலாம் சங்காரம் மட்டும்தான். உள்ள போனா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா கோஷன் தேசத்துல யார் வீட்டு வாசல் எல்லாம் நிலைக்கால சிலுவை போடப்பட்டிருந்ததோ, அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ, அந்த வீட்டுக்குள்ள அவனால வர முடியல. ஏன் சொல்லுங்க? உங்க தேவனுடைய வல்லமை தெரியுது, தேவனுடைய அடையாளம் தெரியுது, தேவனுக்கு மறைத்திருப்பது தெரிகிறது. சங்கார தூதன் உள்ள வர பயப்படுறான். என்னைக்கு உங்க கூட தேவன் இருக்கிறாரோ அன்னைக்கு தான் பிரச்சனைகள் உனக்கு விலகி போகும். இல்ல சிலர் என்ன பண்ண தெரியுங்களா? பிரச்சனை முடிகிற வரைக்கும் தேவனை தேடுவான். யாரு? எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பிரதர், சிலர்லாம் பேய் பிடிச்சிடும். அங்கங்க சுத்தி பார்த்திருப்போம், ஒன்னும் நடக்காது. தேவ சமூகத்துல வருவோம். சிலர்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? கும்பல அடிச்சுட்டு இருப்போம். அதுகிட்ட ஃபைட் பண்ணுமா? ஐ வில் ஃபைட் யூ. சிலர்லாம் டாக்டர் அடிப்பாங்க, கும்பல் அடிப்பாங்க, முடி பிடிச்சி ஆட்டுவாங்க. நான் கருத்தை சொல்லுவாருங்க. நம்ம பேதுரு போய் ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணா ஒரு காரியத்தை சொல்லணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை இவனை விட்டு போகும் வார்த்தை தான். இந்த இயேசு என்ற வார்த்தைக்கு அத்தனை வல்லமை உண்டு. பிரச்சனையோட ஆலயத்துக்குள்ள வருவோம், போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு, இதுவும்
பக்கத்துல சொல்ல அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. இப்போ இது சிவி சிங்காச்சி சிலோனுக்கு போற மாதிரி நின்று இருக்கும். இப்ப விட்டு போச்சு தெரியுமா, அது சும்மா போவாது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வரோம். முன்னோட கட்டில இன்னும் அழகா இருக்கிற நீ இரு, நான் போய் 7 பேரை கூட்டிட்டு வரேன். உன் தேவைகளுக்காக மாத்திரம் தேவனை தேடாத, உன் தேவையே தேவன் என்று தேடு. ஒரு கதை அழகா சொல்லுவாங்க, கேளுங்க, ஒருவேளை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நான் ஒரு சகோதரருக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு தேசத்திலே ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ஒரு போட்டி வைக்கிறான். நான் வைக்கிற போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ, வெற்றி பெறுகின்றீங்களோ, அவங்க எதை கேட்டாலும் நான் செய்யறேன்ட்டான். ஒரு 3 பேர் ஜெயிச்சுட்டாங்க. அதுல ஏழை குடியான மனுஷன் ஒருவன் இருந்தானா, ரொம்ப ஏழ்மையான மனுஷன் ஒருத்தன் தான். 2 பேரும் வந்தா. ஒருத்தன் கேட்டான், ராஜா நீ எவ்வளவு பெரிய ராஜான்னு எனக்கு தெரியும், எத்தனை தேசத்தை ஆளுன்னு எனக்கு தெரியும், மழை விட்டுச்சுமா ஜன்னலை திறந்து போச்சு, எத்தனை பெரிய தேசத்தை ஆளுன்னு எனக்கு தெரியும், ஒரு காரியம் செய்யுங்க ராஜா, எனக்கு வீடு நிறைய தங்கம் கொடுத்தாரு. ஒருத்தர் வீடு நிறைய எனக்கு பாத்திரங்கள், எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்டா அதையும் கொடுத்துறாரு. அந்த ஏழை குடியான ஒருவன் இருந்தான். அவன் ஒரு காரியத்தை கேட்டான், ராஜா ராஜா பொண்ணோ வெள்ளியோ என்கிட்ட நிலையா இருக்க போறது கிடையாது, நல்லா தெரியும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு பகல் உங்ககிட்ட இருக்கும், அப்புறம் உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போயிடும், அது நிலையா இருக்காது. அதனால ஒண்ணு பண்ணுங்க ராஜா, நீங்க மாசத்துல ஒரு முறை என் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். இப்போ ராஜா சொல்றாரு, அவங்க தான் எதையும் கேட்டாங்க போயிட்டாங்க, ஆனா நீ மாதத்துல ஒரு முறை வீட்டுக்கு தானே சொல்ற, நான் வரேன். மறு மாதத்துல ராஜா வீட்டுக்கு போனோம். இந்த ஏழை குடியான வீட்டை ராஜா போய் பார்த்து அங்க தங்க போறாருன்னா, அந்த என்ன பண்ணுவாங்க, மந்திரிமார்கள் போய் பார்த்து அது சரி பண்ண இல்லையா, அதனால மந்திரிமார் போறாரு. போற ரோடு எல்லாம் சிதிலமடைந்து கிடக்கிறது. அங்க பக்கத்துல பாக்குற பட்டணங்கள்லாம் இடிந்து விழுந்து கிடக்கிறது. அந்த ஏழை குடியானவன் வீட்டுக்கு போய் பார்க்கிறேன். அந்த வீடு உள்ளந்து பார்த்தா வானம் தெரியுது. நான் இன்னைக்கு காலையில இந்த ஜெபாத்து போடும்போது சின்னதா ஒரு பின்னாடி ஒரு சின்ன கரை இருந்துச்சு. எது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஒரு இரும்பு கரை இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன். அந்த ஊழியக்காரனுடைய தாக்கம் எனக்கு இன்னும் இருக்கும் என் எதிர்த்துல. நான் இதுக்குள்ள முன்னாடி உட்காந்துருவேன் சர்ச்சில் போயிட்டு. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுருந்தது. நான் இந்த கால் பகுதியில பின்னாடி ஒரு பெரிய கரை, இந்த இடத்துல ஒரு பெரிய கரை இருந்துச்சு. இந்த பக்கத்துல உட்காருங்க அவர் பார்த்துனே இருந்தேன். சபை முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன், ஐயா உங்க பேண்ட்ல ஒரு பெரிய துரும்பு கரை இருக்குதுங்க ஐயா. அவர் சொன்னார், ஐயா என்னிடத்துல இருக்கிற சிறந்த பேண்ட் சட்டை தான், இந்த கட்டில என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஏசப்பா கோசம் பலிபடத்தில் நிற்கும் போது நான் போடுறது தான். ஆனா என் வீடோ திறந்த வானம். வீட்டுல மழை வரும்போது அந்த ஓலை வழியா அவருக்கு ஒரு ட்ரங்க் பெட்டியில தான் இந்த பேண்ட் சட்டை வச்சிருப்பாங்க. அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள தண்ணி பட்டு அந்த ட்ரங்க் பெட்டியில இந்த கரை இந்த பேண்ட்டை குடிச்சிச்சியா. என்கிட்ட வேற ஆடை கிடையாது, என் தேவனுக்காக நான் போட்டு இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆடை தான். இந்த ஒரு ஆடை வைத்து தேவனுக்காக ஊழியம் செய்கின்ற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த தேசத்துல உண்டு. நான் சின்ன கரையை பார்க்கணும் நான் நினைச்சேன், இதை காட்டிலும் எத்தனையோ பேர் நெருக்கத்துல ஊழியம் செய்யறாங்க. அந்த ஏழை குடியான வீட்டுக்கு போய் பார்த்தா ஓலை இல்லை, கவரை கட்டி வச்சிருக்கிறது. இந்த மந்திரி பார்த்தான், நம்பா இப்படிப்பட்ட வீட்டுல எப்படி ராஜா தங்க முடியும். மறுபடியும் மந்திரி போயிட்டாரு. முதல்ல ராஜா போறதுக்கு இந்த வீதிகளை சரி செய்ய வேண்டும். வீதிகள் சரி செய்யப்பட்டது. ராஜா வடக்கிலையும் தெற்கிலையும் பார்ப்பாரு. பார்க்கும்போது இந்த பட்டணம் எல்லாம் சிதில் அடைஞ்சு கிடந்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஒரு காரியம் செய்யணும், இந்த பட்டணத்தை எல்லாம் சரி பண்ணும். ஏழை குடியான வீட்டுக்கு வரும்போது ராஜா தங்குவதற்காக இந்த வீடு இப்படி இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் பெருசா மாறணும். அதை இடித்தார்கள், கட்டினார்கள். ராஜாவுக்கு ஏற்ற சின்ன அரண்மனை போல மாறினது. ராஜா ஒரு நாள் ஒரு பொறுத்துல மாதம் வராரு, மாதம் அங்க தங்குறாரு, மாதம் அவனோடு கூட இருக்க போறாரு. அந்த ஒரு நாள் முழுவதும் அவர் இருப்பதற்கு அந்த ஒரு ஏழை குடியானவன் சிந்தித்த சிந்தனை அந்த தேசம் முழுவதையுமே நலமான காரியத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. நம்ம எதை சிந்திக்கிறது தெரியுமா? எனக்கு 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 2 பேரை பத்தி பேசப்படல.
ஆனா ஏழைக்குடியான ஒரு மனுஷன் செஞ்ச காரியத்தினால அந்த தேசம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது. அந்த ராஜா வரும்பொழுதும் போகும்பொழுதும் ஒவ்வொரு மாதத்திலும் அவனுடைய காரியங்கள் விசாரிக்கப்பட்டது, தேவைகள் சந்திக்கப்பட்டது, குறைவில்லாதவர்களுக்கு நிறைவு அவனுக்கு உண்டாயிற்று. எந்த மனுஷன் இயேசு மாணவருக்கு தெரியும், உன் வாழ்க்கை மாற்றப்படும். தேவைக்காக இயேசுவை தேடாத, தேவையை இயேசு எடுத்து தேடு. அப்படி நீ தேட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, உங்க எல்லா சகல வித காரியத்தை ஆண்டவர் சந்திப்பாரு. உன் பிரச்சனையா, தேவையா, போராட்டமா, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவங்க நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இலை பார்த்து தருகின்றேன் சொல்லுகின்றா. அங்க யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்குமா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாகிறே, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த மோசே கிட்ட இருந்து தேவனை கற்றுக்கொண்ட யோசுவா ஜனங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரு, என்ன சொல்றாரு, அவர் ஏன் தேவன் சொல்ல, ஹல்லேலூயா, அவர் இல்லைனாலும் அந்த தேவனை ஜனங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக யோசுவா சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். பின்பு யோசுவா ரூபனியரையும் காத்திரையும் மனாசே பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி, நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ கேட்கிற சத்தத்தை நினைச்சு கொள்ளு. உன்னை தேவன் தெரிந்து கொண்டது போல, உன்னை தேவன் நடத்தி வந்ததை போல வருகின்றவர்களுக்கு நீங்கள் வழிவாசலாய் இருக்கத்தக்கதாகத்தான் தேவன் உங்களை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆத்மாவை யார்தான் ஆதாயப்படுத்தணும்? ஹல்லேலூயா. ஏன்னா ரூபனியரையும் காத்திரையும் பாதி மனாசே கோத்திரத்தாரையும் மோசே சொல்லிட்டு போனாரு, அங்க பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அப்ப போய் ஆண்டவர் குறிச்சு நீதான் சொல்லணும், அவங்களுக்கு துணையா நீங்க தான் நிக்கணும். அதனால தேவன் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் உன்னை முன்னாடி எதுக்கு சபைக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? ஒருத்தன் போராட்டத்துல வருவான், நிந்தனையில வருவான், வேதனையில வருவான், அவனை பார்த்து அவன் சாகுற நிலையில இருப்பான். நீ செத்துருவாப்பான்னு சொல்லாத, மரணமே அவனுக்கு வரட்டுமே, அந்த மரணத்தை மாற்றக்கூடிய வார்த்தையை தேவன் முன்னாவிலே வைத்திருக்கிறபடியால் சொல்லு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே சொல்லத்தக்கதாக ஏசப்பாவும் கூட இருப்பாரு, உன் மரணத்தை மாற்றிக் கொள்வார் சொல்லு. நிச்சயமா கர்த்தர் செய்வாரு. நீங்க மருத்துவமனை ஊழியத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனோம், பாஸ்டர் என்ன கூப்பிட மாட்டாங்க. ஒரு தாயாருக்கு நெஞ்சு பகுதியில அவங்க ஹோல்ஸ் இருக்குது, கேன்சர் போல இருக்கு, பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குது. ஜெபித்து விட்டு வந்துட்டோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அவ்வளவு அனுப்பிட்டு நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மறுவாரத்தில் 2 வாரம் கழிச்சு நாங்கள் கேட்க போனோம். நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்டல் இருந்து வந்தவங்க போயிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. மரணத்தையும் தேவன் மாற்றுவார். அந்த காரியத்தை தேவன் உன்னாவில் வைத்திருக்கும் போது அதை அல்லாமல் அவிசுவாசத்தை பேசாத. குடும்பத்துல பிரச்சனை வரும், முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை பாரு, ஆண்டவரே நீ வாக்கு கொடுத்திருக்கிற, ஆண்டவரை திடமனதா இரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிறீ, ஆண்டவரே என்னை திடப்படுத்துங்க, நான் திடனற்று கிடக்கன்னு சொல்லு. ஆண்டவர் உடனே உன் சத்தத்தை கேட்டு இறங்கி வருவார். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை குறைச்சிக்காத. ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணீங்க, குறைச்சிக்கொள்ள தேவன் உன் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறைந்து விடும். யோசுவா கடைசி வரைக்கும் குறைச்சிக்கொள்ள அவன் மத்தவங்களுக்கு சொல்லிட்டு போறான். வாசிங்கம்மா, உங்கள்
பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் கொடுத்த தேசத்தில் இருக்கட்டும். உங்களில் உள்ள யுத்த வீரர்கள் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அந்நியனியாய் கடந்து போங்கள். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்லா புரிஞ்சுங்க. யோசுவா மறுபடியும் சொல்றப்பா, உனக்கு கொடுத்த அதே தேவனை அவர்களும் தெரிந்து கொள்ளணும். அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. அப்பயே ஏன் தேவனாகிய கர்த்தர் சொல்ற? உங்களுக்கு கொடுத்த தேவனை மற்றவங்க தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க அனுபவித்த நன்மையை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஒரு காரியம் செய்யணும். உனக்குள்ள முதல்ல தேவன் இருக்கணும். தேவனுடைய அன்பு மட்டும் குறையாம இருக்கணும். கர்த்தர் உங்களை போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியன் உதிக்கும் திசையின் நேராய் கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்திற்கு திரும்பி அதை சுதந்திரித்துக் கொள்வீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடத்துக்கெல்லாம் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உங்களுக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகின்ற எவனும் கொலை செய்யப்படக்கடவான். பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதே வார்த்தை அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்களும் சொல்றாங்க. உன் சத்தத்தை மத்த ஜனங்க கேட்டு உன்னிடத்துல பேசுனா நீ அவங்களுக்கு உன் பலத்தை காட்டாத, உன் அழகை காட்டாத, உன் மேன்மையை காட்டாத, உன்னிடத்துல இருக்கிற கர்த்தரை காட்டு. உன்னிடத்துல கர்த்தர் ஒரு மனுஷன் பாக்குறான்னு வச்சுக்கேன், அவன் வேற எந்த காரியத்தையும் கிட்ட பார்க்க மாட்டான். நீ கர்த்தரை காண்பிக்காத வரைக்கும் உன் அழகை பார்ப்பான், உன் பணத்தை பார்ப்பான், உன் பேக்ரவுண்ட பார்ப்பான், எல்லாவற்றையும் பார்ப்பான தவிர கர்த்தரை பார்க்க மாட்டான். மோசே யோசுவாவுக்கு தேவனை கற்றுக் கொடுத்தார். யோசுவா ஜனங்களுக்கு தேவனை கற்றுக் கொடுக்கிறான். ஜனங்கள் வருகின்றவர்களுக்கு தேவனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இப்ப கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும். எல்லா தேவ சமூகத்துல அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றவர் நீர் வர. ஆண்டவர், கர்த்தருடைய தாசனாகிய மோசேயோடு கூட நீ இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தேன். யோசுவாவோடு கூட இருந்ததை போல அந்த ஜனங்களோடு கூட இருந்தேன். ஆண்டவரே,